வெல்கம் டு RID 3000 நெட்வொர்க் எபிசோட் 3. இப்போ நம்ம ப்ரொஃபைலை எப்படி நம்மளே எடிட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க, என்னோட ப்ரொஃபைலோட பேர் டுகாட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் THI வரணும். ஸோ பேர் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்லாம் நம்ம கால் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நம்மளாம் எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி மொபைல் நம்பரும் நம்மளா சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த கிளப் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ டிஃபால்ட். சப்போஸ் நீங்கள் மதுரையிலேருந்து சேலம் போகிறீங்க, திருச்சி போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் ஒரு கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அங்கே போய் ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இன்வாய்ஸ் வாங்கிட்டு அதை நீங்கள் காமிக்கும் பட்சத்தில் அதை ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து இந்த 4 விஷயம் மாற்ற முடியாத ஒரு விஷயம் பை த சப்போர்ட் டீம். ஸோ இந்த 4 விஷயம் மட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பிரசிடென்ட்டை ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் சப்போர்ட் டீம் சொல்லி மாற்றிடலாம், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து 5வது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாஸ்க் பார். எஸ், ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவெண்ட் கேட்டகரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபியூச்சரில் வந்து ஈவெண்ட் நான் பண்ணலை, நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன்னா நீங்கள் தாராளமாக எந்த கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப் கேட்டகரிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால் சென்டர் நான் பண்ணலை, தென் ஹோட்டல்ஸ் நான் பண்ணலை அப்படின்னா நான் எடுத்து விட்டுட்டு லைக் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய பிஸ்னஸ் நேம்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட லோகோஸை நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகே? ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எவ்ரிதிங் நீங்களே செல்ஃபாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் இமேஜஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கடைசியாக ஒரு அடிஷ்னல் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபைல் தேவை இருக்கோ அந்த ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் அந்த 3 ஃபோட்டோவும் லைக் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? எஸ், ஸோ திஸ் அ திங். ஸோ இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு பில்டரோட ப்ரொஃபைல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவங்க பேர் இருக்குது, என்ன கேட்டகரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அவங்க மொபைல் நம்பர் இருக்குது, தென் கம்பெனி நேம் இருக்குது, சப் கேட்டகரி என்னென்ன இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. ஸோ உங்கள் வெப்சைட் கொடுக்கல, ஸோ அதனால் இல்லை. அவர் GST நம்பர் கூட கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கிளப் நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, எந்த சிட்டின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க வரவங்க இதை பார்க்கும்பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஒரு பர்சன்ட்டை நம்ம பிஸ்னஸ் கொடுக்க போகிறோம், ஒரு கான்ஃபிடென்ட்டோட கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்களா எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எபிசோட். தேங்க்யூ.